all, welcome back to another Sri Lankan vlog. So hope all you will like this video. இந்த ஒன் டே பாஸ்போர்ட் எப்படி எடுக்கணுன்றதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நான் எப்படி இந்த பாஸ்போர்ட்டை ஒன் டேயில் என்னை கையில் எடுத்துன்றதை உங்களோட ஸ்டெப் பை ஸ்டெப் நான் ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் நியூவாக பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இல்லாட்டி உங்களோட பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆக போகுதுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வைக்கும். ஸோ கம் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. என்னன்னா உங்களுக்கு மெயினாக பாஸ்போர்ட் எடுக்கிறதுல நீங்கள் மெயின் ஸ்டெப் என்னன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் 4 இடத்துல பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்குது. எங்கன்னா மெயின் வந்து கொலம்போ, குருநாகல, கண்டி, வவுனியா. உங்களுக்கு எந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் நியர்பை இருக்குதோ அதில் போய்ட்டு நீங்கள் இந்த பாஸ்போர்ட்டை உங்களுக்கு கையில் எடுக்க இயலும். அது இல்லாமல் உங்களுக்கு ஒன் டே நீங்கள் உங்களுக்கு எமர்ஜென்சி எனிதிங் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஒன் டே இதை எடுக்காமல் உங்களுக்கு வந்து இதை போயிட்டு எழுதி போட்டுட்டு வரையிலும் அது வந்து உங்களுக்கு நியர்லி ஒரு 2 months கிட்டவாகும். பாஸ்போர்ட் உங்களுக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் வீட்டுக்கே வந்து சேரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துருவோமா? இது தான் ஃபோட்டோ சப்மிஷன் அக்னாலேஜ்மெண்ட் நோட். பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு மெயின் திங் இது. நீங்கள் ஏர்லியாக ரெஜிஸ்டர் பண்ணோம் மேலும் இல்லாட்டி பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கிட்ட போய்ட்டு உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணோம் மேலும். எங்களோட வீட்டில் என்னோட சேர்த்து 3 பேருக்கு பாஸ்போர்ட் எக்ஸ்பயர். ஸோ நாங்கள் 3 பேரும் ஒன்றாவே தான் பாஸ்போர்ட் எடுக்க போகிறோம். ஓகே, கம் ஐல் எக்ஸ்பிளைன். என்ன பாஸ்போர்ட் வந்து எக்ஸ்பயர் ஆகிட்டுது. ஸோ நான் வந்து இந்த பாஸ்போர்ட்டை வந்து நியூவாக ரினியூவல் பண்ணுறேன். அதுக்காகத்தான் நான் மெயினாக ஸ்ரீலங்கா வந்ததுமே. ஸோ அதனால் நான் குயிக்காகவே இந்த பாஸ்போர்ட்டை நான் என் கையில் எடுத்துட்டேன். இதுக்கு ஸ்டெப்ஸ் என்னென்னா, நீங்கள் நியூவாக அப்ளை பண்ண போகிறேன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வந்து என்னென்னா, நீங்கள் ஃபோட்டோ ஸ்டூடியோவில் ரெஜிஸ்டர் அந்த பாஸ்போர்ட்டுக்காகவே ரெஜிஸ்டர் ஆகிக்கிற ஸ்டூடியோ ஒன்று சூஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் எடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட ஸ்டெப்ஸை செஞ்சு கொள்ளையிலும். நெக்ஸ்ட் என்னென்னா, நீங்கள் ரினியூவல் பண்ணுறேன்னா உங்களோட ஸ்டெப் கையில் வேறு மாதிரி உங்களோட எக்ஸ்பயரான பாஸ்போர்ட் வந்து உங்களுக்கு மஸ்ட்டாக அவங்களோட கையில் ஈக்கணும். அதே மாதிரி ஃபார்ம் ஃபில் பண்ணும்போதும் இந்த பாஸ்போர்ட் நம்பரை நீங்கள் அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணுற மாதிரி தான் ஈக்கும். ஸோ இது வந்து பெரிய ஸ்டெப்ஸ் எல்லாம் இல்லை. என்னன்றதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த என்னோட ஃபேவரட் கலரும் கூட ப்ளூ. ஸோ ஐ காட் திஸ் பாஸ்போர்ட் அல்ஹம்துலில்லா இன் ஒன் டே. ஸோ நாங்கள் 3 பேருமே பாஸ்போர்ட் எடுக்க போனது வந்து குருநாகல பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு. எங்களுக்கு நியர்பை இருக்கிற பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இது தான். ஸோ நாங்கள் ஏர்லி மார்னிங் ஒரு 5 o'clock மாதிரி தான் நாங்கள் வீட்டிலேருந்து போனேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்குற நேரம் விளங்கும். நாங்கள் 5 o'clock போனாலுமே கொஞ்சம் லேட் மாதிரி தான் இருக்குது. க்ரௌடை பார்த்தா விளங்கும். எப்பயுமே பாஸ்போர்ட்டுக்கு அதுவுமே ஒன் டேக்கு நிறையவே க்ரௌட் இருக்குது. என் நம்பர் வந்து 125. ஸோ நம்பர் வந்து கொடுக்குற எப்போண்டா நாங்கள் 5 o'clock போனாலுமே 8 o'clock மேலே தான் ஆஃபீஸ் திறப்பாங்க. அப்போ தான் எங்களுக்கு நம்பர் கிடைக்கும். நாங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும்னா, எங்களோட ரினியூவல் பண்ணுற பாஸ்போர்ட், ஓல்டு பாஸ்போர்ட், ஃபோட்டோ சப்மிஷன் அக்னாலேஜ்மெண்ட் நோட், எங்களோட ஒரிஜினல் பர்த் சர்டிஃபிகேட், அதுவுமே 3 monthக்குள்ளே எடுத்ததாக ஐக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஐடி காப்பி அண்ட் உங்களோட ஒரிஜினல் ஐடியுமே கட்டாயம் வேணும். ஸோ நாங்கள் நம்பரெல்லாம் எடுத்துகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் எடுக்கானால நெக்ஸ்ட் டு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட் இருந்தது. அங்கே தான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் டைம் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களை உள்ளுக்கு கூப்பிடுற டைம் வரும் வரைக்குமே நாங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஃபைனலி உள்ளுக்கு என்டர் ஆகினதுக்கு போகிறோம். சில ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட், எங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஃபைனலி இந்த மாதிரி நாங்கள் மணி பே பண்ணணும். ஒன் டேக்கு வந்து 20,000 per person சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் எழுதி போடுறதா இருந்தால் உங்களுக்கு 10,000லே செஞ்சுக்கொள்ள இயலும். ஓகே, ஃபைனலி இப்போ வெயிட் பண்ணி நிறைய டயர்ட், அதுவுமே லன்ச் டைமும் தாண்டிட்டுது. ஸோ நாங்கள் வந்து ஆசிஃபே பிரியாணி தான் வந்திருந்தோம் அன்றைக்கி. இதுவுமே பாஸ்போர்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிறது தான். நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆசிஃபே பிரியாணி ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்கிறத பார்ப்போம்.
ஓகே, ஆர்டர் பண்ண ஃபுட் வரும் வரைக்குமே நான் வந்து ஜஸ்ட் இந்த மெனுவில் வந்து இன்னும் என்ன இருக்கிறன்றதை பார்த்துட்டு இருந்தேன். மொஹிட்டோ, ஐஸ்கிரீம், டெசர்ட்ஸ், ஃப்ரெஷ் ஜூஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது. இவங்கள்ட்ட மெயின் வந்து இந்த பிரியாணி வெரைட்டிஸ் தான். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணி இருந்தது. நாங்கள் அன்றைக்கு ஆர்டர் பண்ணது வந்து சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 பிரியாணி, தென் மொஹிட்டோ, ஃப்ரெஷ் ஜூஸ் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஆர்டர் பண்ண பிரியாணி எல்லாம் வந்துட்டு, ஸோ பிரியாணி எப்படின்றத டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பிரியாணி ஓகே தான், டேஸ்ட் ஓகேயாக தான் இருந்தது. அது கூடவே ரைத்தா, இந்த மாதிரி பாயில்டு எக், கிரேவி எல்லாம் இருந்துச்சு. நாங்களுமே மிச்ச நாள் ஆகிட்டுது வெளியில் போய்ட்டு லன்ச் எடுத்து. ஸோ நாங்கள் பேசி லன்ச் எல்லாம் எடுத்துட்டு ஃபைனலி என்ன டெசர்ட் பார்ட். டெசர்ட்டுக்கு வந்து நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோம்டா, ஹாட் குலாப் ஜாமுன் அண்ட் பிரெட் ஹல்வா. குலாப் ஜாமுன் வாஸ் அல்டிமேட். நீங்களுமே ட்ரை பண்ணியிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். லன்ச் எல்லாம் ஹெவி ஆகிட்டுது. ஸோ இட்ஸ் ஓகே. திரும்ப போயிட்டு நாங்கள் வெயிட் பண்ண வேண்டியதான். பாஸ்போர்ட் எடுக்க வேணும், அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். இந்த பாஸ்போர்ட் எப்படின்னா எங்களோட டோக்கன் நம்பர் படி கிடைக்காது. அவங்க நேம் எப்படி மென்ஷன் பண்ணி கூப்பிட்றாங்களோ அது மாதிரி போய்த்து எங்களோட டோக்கன் நம்பரை கொடுத்து வாங்கிக்கணும் பாஸ்போர்ட்டை. எனக்கு பாஸ்போர்ட் கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு ஈவினிங் 4:30க்கு மேலே ஆகிட்டுது. ஸோ பாஸ்போர்ட்டையுமே கையோடு எடுத்தாச்சு. இந்த பாஸ்போர்ட் பேஜஸ் எல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாமல் இருந்தது. ஐ லைக் திஸ் பாஸ்போர்ட் பர்ஸ்னலி. ஸோ நீங்களுமே புது பாஸ்போர்ட் எடுத்திருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் 1 டேயில் உங்களோட பாஸ்போர்ட்டும் உங்களோட கையில் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணி உங்களோட பாஸ்போர்ட்டையும் எடுங்க. இன்னொரு மெயின் திங் நான் அவங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். எடுக்க என்ன 16 இயர்ஸ்க்கு கீழே உள்ள ஆட்கள் இந்த வீடியோ பார்க்குறேன்னு சொன்னால் அவங்களுக்கு மஸ்டான ஸ்டெப்ஸ் வந்து அவங்களோட ஃபாதர் ஆர் மதர் அப்ராட் ஆர் லிவிங் சம்வே ஆர் எனிதிங், நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் அவங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அதை சப்மிட் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு பாஸ்போர்ட் எடுக்க இயலும். ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. எனக்கு இன்னும் வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் ஆகிக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.